சபைக்கு தலைமை தாங்கார் உறுப்பினர் அவர்களே, பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதாரம், இருப்பு ஆகிய விடயங்களில் அதிகூடிய தாக்கத்தை செலுத்தும் இரண்டு அமைச்சுக்களின் ஒதுக்கீடு தொடர்பாக இந்த சபையில் விவாதிக்கப்படுகிறது. ஒன்று பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு, மற்றது காணி அமைச்சு. இந்த இரண்டு அமைச்சுகள் தொடர்பிலும் எனது கருத்துக்கள் சிலவற்றை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். சுமார் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கு இன்று பாரிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நாட்டிலே பொருளாதார ரீதியில் நாடு பல்வேறு வீழ்ச்சியை சந்தித்திருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேயிலை துறை பாரிய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறது. குறிப்பாக யுத்தம் நடைபெற்ற காலத்தில், சுனாமி பேரழிவு ஏற்பட்ட காலத்தில், தற்போது கொரோனா தொற்று காலத்திலும் தேயிலை உற்பத்தி துறை தங்கு தடையின்றி இயங்கி நாட்டுக்கு நன்மை சேர்த்து வருமானம் ஈட்டி தந்துள்ளது. தற்போது நாட்டிலே டாலர் பற்றாக்குறை, அந்நிய செலவான் இல்லாத காரணத்தின் கூட பெருந்தோட்டத்துறை குறிப்பாக தேயிலை உற்பத்தி துறையின் மூலமாக தேயிலை ஏற்றுமதியின் ஊடாக கணிசமான அளவு நாட்டுக்கு டாலர்களை பெற்றுக் கொடுத்து அந்த டாலரின் நிலையை சமாளிக்க நிலை ஏற்பட்டு கொடுக்கிறது. ஆனால் இந்த பெருந்தோட்ட துறையில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களின் நிலையும் வாழ்வாதாரமும் வருமானமும் மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக இந்த பெருந்தோட்ட துறையை மேம்படுத்துவதற்கும் அதனை நவீனமயப்படுத்தி தொழிலாளர்களை கவர்வதற்கும், குறிப்பாக இளைஞர் யுவதிகளை பெருந்தோட்ட தொழிலின் பால் ஈர்ப்பதற்கான எந்த விதமான திட்டங்களும் முன்னெடுக்கப்படுவதில்லை. அத்தோடு பெருந்தோட்டத்துறையின் வினைத்திறனை மேலும் அதிகரித்து அதனை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களை செய்யாவிடின் நமது நாட்டின் அடையாளமாக விளங்கும் இந்த தேயிலைத்துறை அழிவு பாதையில் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகவே தற்போதாவது அதில் உள்ள குறைபாடுகள் நீக்கி அதனை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்பாக கூட்டு ஒப்பந்தத்தின் ஊடாக ஒரு சில தொழிற்சங்கங்கள் மற்றும் கூடி முடிவெடுத்து வந்த நிலையிலே கடந்த முறை பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள விடயம் பூதாகரமாக வெடித்ததன் காரணமாக அது சம்பள நிர்ணய சபைக்கு சென்று அதன் மூலமாக வரவு செலவு திட்டம் கொடுப்பனவாக 100 ரூபாய் உட்பட நாள் சம்பளமாக மொத்தம் 1000 ரூபாய் அறிவிக்கப்பட்டது, வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டது. ஆகவே இங்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிறார்கள். நான் உங்களிடம் ஒரு விதத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சம்பள நிர்ணய சபையின் ஊடாக அரசாங்கம் தலையிட்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வர்த்தமான அறிவித்தல் மூலம் பெற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த 1000 ரூபாய் சம்பளம் என்ன நடந்தது? அது இந்த தொழிலாளர் இன்னும் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. ஏனென்றால் இந்த அரசாங்கம் வர்த்தமான அறிவித்தல்களை விடுப்பதும் அதனை மீள பெறுவதிலும் சாதனை படுத்தி விருது பெற்ற அரசாங்கம் இன்று இந்த சம்பள நிர்ணய சபையின் ஊடாக இந்த 1000 ரூபாய் சம்பளம் தொடர்பான சம்பள நிர்ணய சபை வர்த்தமான அறிவித்தலையும் மீள பெற போவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஆகவே சம்பந்தப்பட்ட அமைச்சராக நீங்கள் இந்த தகவல் உண்மையா பொய்யா என்பதை இந்த சபைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் கம்பெனிகளுக்கும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் இடையிலே முரண்பாடுகளை மூட்டிவிட்டு கூட்டு ஒப்பந்தம் இல்லாவிட்டால் இவ்வாறு நிலைத்தான் ஏற்படும் என்ற ஒரு மாயை உருவாக்கி மீண்டும் அந்த கூட்டு ஒப்பந்தத்திற்கு செல்லும் ஒரு கூட்டு சதியாவதை நான் இதில் பார்க்கிறோம். ஏனென்றால் கூட்டு ஒப்பந்த முறை ஒரு தோல்வியடைந்த முறை என்ற காரணத்தால் தான் இந்த முறை சம்பள நிர்ணய சபையின் ஊடாக 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. மீண்டும் அந்த கூட்டு ஒப்பந்த முறைக்கு செல்வது மூலமாக அரசாங்கம் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த பெருந்தோட்ட கம்பெனி காலடியில் விழுந்துவிட்டு மீண்டும், அதாவது அந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்திலும் தோல்வி அல்லது ஃபெயில் என்பது நிரூபணமாகிய விடயமாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு, as honorable minister I just want to face a few words in English as well. The plantation sector, which continuously is being neglected, is in a grave situation, and the foreseen there's no future with uncertainty. To my dismay, the plantation sector, which contributes immensely to the country's GDP and the forex income, has always been treated unfairly. The plantation sector, which has been playing an extremely important role in the country's economy, the export of plantation crops make up approximately 38% of the export crops and employ approximately 20% of the working population, thus making the industry an important industry and that earns foreign currency. Sri Lanka, having such a growth potential sector, should emphasize to uplift the plantation workers and take the industry to the next level. But the government has gone the other way in making sure that the industry does not go further from its mere survival position. In the recent budget also shows us no concrete evidence to showcase the required support for this sector.
Today, aside water, tea is the most popular beverage in the world. In the US alone, the import of tea has risen to almost over 400% since 1990. So I think it would be fertile if we don't utilize this or capture this trend and reinstate Sri Lanka as the #1 tea estate in the world. And however, Honourable Presiding Member, the living standard and the working condition of the estate workers is still far from high. Nevertheless, the necessities such as healthcare, education and housing is still a luxury for our people. With all odds, plantation workers have stood with challenging times with unparalleled commitment to the economy of our country. Though the export from tea is on the rise, which does not resonate the living condition of the workers, even though the tea industry is one of the foundation of our economy, plantation workers often face exploitation. Honourable Minister, I think we are still lagging to implement a proper wage structure for the workers who contribute much more than any other working class in this country. So I think, I'm sure that the demand for the minimum wage of 1,000 per day is more realistic now, as with the exchange rate parity rate increasing against the US, and I think which will enable the plantation companies utilize this extra flow to offset against the minimum wage. சபைக்கு தலைமை தாங்கார உறுப்பினர் அவர்களே, இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டு அறிக்கையிலே தேயிலை, ரப்பர் போன்றவற்றை அகற்றி வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுக்க கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்மை பொறுத்தவரையிலே இந்த முடிவிலே கீழ் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பதில் ஒரு பாரிய சிக்கல் நிலை ஏற்படும். காரணம் என்னவெனில், மலையகத்திலே வீடமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பொருத்தமான இடங்கள் மிக குறைவாகவே காணப்படுகிறது. அத்துடன் உரிய பராமரிப்பின்றி காணப்படும் தேயிலை மலைகளை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க என்று நான் கேட்க விரும்புகிறேன். குறிப்பாக கண்டி, நாவலப்பிட்டிய, கட்டப்புலா, மவுண்டின் போன்ற பிரதேசங்களிலே மாற்று பயிர்களை பயிரிடவும், கால்நடைகளை பராமரிப்பு வளர்ப்பிற்காகவும் வெட்டுக்காணிகளை நீங்கள் வழங்கினீர் என்று கேட்க விரும்புகிறேன். அங்குள்ள தேயிலை செடிகளை நீங்கள் பிடிக்கவில்லையா? நேற்று கூட மவுண்டின் தோட்டத்திலே உள்ள அந்த தேயிலை செடிகள் பிடுங்கப்பட்டு மரங்கள் வெட்டப்பட்டு மாற்று தேவைகளுக்காக பயன்படுத்தி இந்த தேயிலை தோட்டங்கள் அழிக்கப்படுகிறது. Honorable Minister, I think this mountain estate doesn't come under your ministry. If it has been under your ministry, I think definitely it would have not been done. But at the same time, I think you are destroying the tea estates or tea industry as well. வியாபார திட்டங்களுக்காக தேயிலை செடிகளை பிடுங்கி காணிகளை வழங்க தெரிந்த உங்களுக்கு, இந்த நாட்டுக்காக வியர்வை ரத்தம் சிந்தி ஓடாய் தேய்ந்து உழைக்கும் இந்த மக்களின் நிம்மதியாக உறைவிடம் அமைக்க கூட தேயிலை செடிகளை பிடுங்க முடியாது என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் என்று கேட்க விரும்புகிறேன். உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தவில்லையா? ஏன்னா வெளியாட்களுக்கு இந்த காணிகளை கொடுக்கும் தெரிந்த உங்களுக்கு, அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து உழைத்து அதிலே தங்கள் வாழ்நாளை கழிக்கும் அவர்களுக்கு இந்த காணிகளை கொடுக்க முடியும் என்பது மிகவும் ஒரு கேவலமான, மிகவும் ஒரு வருந்தத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இது தொடர்பாக நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அந்த பெருந்தோட்ட பகுதியில் வாழும் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு ஒரு சிறு காணி துண்டுகளில் உள்ள சிறு குடியிருப்புகளில் கூட தாமாக செய்து கொள்வதற்கு கூட அந்த கம்பெனிகள் இடமளிப்பதில்லை. ගරු අමාත්‍යතුමා කරන්න ගරු සභාපතිතුමනි, මේ සම්බන්ධයෙන් කැබිනට් තීන්දුව අරගෙන තිබෙනවා වතුකම්කරු ජනතාවට තමුන් වැඩ කරන භූමියෙන් ඉඩ සතක භූමියක් ලබා දෙන්නට. ඒ තීන්දුවේ කිසිම වෙනසක් නැහැ. නමුත් ඉඩ ගෙවල් ඉදි වෙන්නේ ඉන්දියානු ආධාර ක්‍රමය යටතේ සහ රජයේ ආධාර යටතේ. ඉඩම් වෙන් කිරීම පිළිබඳව කිසිම ගැටලුවක් නැහැ. අනිකුත් ඔබ සඳහන් කළ මවුන්ට් ජීන් වත්තේ කාරණේ පිළිබඳව මම අදාළ ඇමතුමා දැනුවත් කරන්නම්. අපි රාජ්‍ය වැවිලි සංස්ථාව සතු ඉඩම් කිසිවක් එකම පර්චේස් එකක්වත් කිසිම කෙනෙකුට ලබා දීලා නැහැ පසුගිය අවුරුදු දෙකක කාලය තිස්සේ. ඔබතුමාගේ අද කර්ම පිළිබඳව අපි අදාළ අමාත්‍ය. Thank you Honorable Minister. Thank you. ஓகே, அவர்கள் சிறு காணிகளை கூட சாமாக கூட வீடுகளை அமைப்பதற்கு பெருந்தோட்ட கம்பெனிகள் அவர்கள் அனுமதி வழங்குவதில்லை. ஆகவே இது பாரிய பிரச்சனையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அத்தோடு உங்களுக்கு தெரியும் கௌரவ அமைச்சர் அவர்களே, பெருந்தோட்டங்களுக்கு தோட்ட சேவையாளர்கள் எஸ்டேட் ஸ்டாஃப்ஸ் அவர்களுக்கும் நிரந்தர வீடுகள் இன்றி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் வேலையிலிருந்து விலகும் போது அவர்கள் அந்த வீடுகளை அவர்கள் கையளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு பாரிய பிரச்சனைகள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்களுக்கு வீடமைப்பு திட்டங்கள் மற்றும் காணி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கௌரவ மஹிந்த சமரசிங்க அவர்கள் பெருந்தோட்ட அமைச்சராக இருந்த போது இதற்கான அமைச்சரவை காணி பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு அனுமதியும் கிடைத்துள்ளது. ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு அந்த
தோட்ட சேவையாளர்களுக்கு வீடமைப்பு திட்டங்களை காணிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். காரணம் என்னவெனில் தோட்ட தொழிலாளர்களைப் போல தோட்ட சேவையாளர்களும் இந்த தேயிலை உற்பத்தி பாரிய அளவு பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நான் இந்த சந்தர்ப்பத்தில் மறக்கக்கூடாது என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்தோடு இங்கே காணி அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார். காணி சம்பந்தமான சில விடயங்களை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்றால் பெருந்தோட்ட பகுதியில் உள்ள தரிசு நிலங்களில், அதாவது எல்ஆர்சி காணிகளை மலை இளைஞர் யுவதிகளுக்கு விவசாயம் மற்றும் தொழில் உற்பத்தி சார்ந்த விடயங்களுக்கு கையளிப்பதற்காக அரசாங்கமும் அவர்களும் சேர்ந்துள்ள பங்காளிகளும் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். ஆகவே இந்த விண்ணப்ப படிவங்கள் பெறப்பட்டு கிராம சேவர்கள் ஊடாக எல்ஆர்சி எனப்படும் காணி சீர்திருத்த ஆணைக்குழு அதிகாரிகளும் பார்வையிட்டார்கள். ஆனால் இன்று வரை அது சாதாரண தோட்ட தொழிலாளி பிள்ளைகள் ஒரு துண்டு காணி கூட விவசாய நடவடிக்கை வழங்கப்படவில்லை. ஆனால் வசதி படைத்தவர்களும் பெரிய வியாபாரிகளுக்கும் காணிகள் வழங்கப்படுகின்றன. ஏன் இந்த பாரபட்சம் என்று கேட்க விரும்புகிறேன். ஏன் இவ்வாறான ஏமாற்றங்கள் காரணமாகத்தான் சுவரிலே சித்திரம் வரைந்த இளைஞர்கள் முதல் வரிசையில் இன்று வாக்களித்த இளைஞர்கள் வரை இன்று பாஸ்போர்ட் அலுவலகங்களை வரிசையாக நிற்கிறார்கள். ஆகவே இதற்காகத்தான் இந்த ஏமாற்றங்கள் தான் இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. ஆகவே கௌரவ காணி அமைச்சர் அவர்களே, உங்களை ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த ஆட்சியின் போது வழங்கப்பட்ட காணி உறுதி பத்திரம் பொய்யான ஒன்று என்று என்ற குற்றச்சாட்டு இந்த சபையிலும் சபைக்கு வெளியேயும் ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தனி வீடுடன் 7 பேச்சு காணிக்கான உறுதி பத்திரம் வழங்கப்பட்டது. இந்த காணி உறுதி பத்திரம் உங்கள் காணி அமைச்சின் காணி சீர்திருத்த ஆணைக்குழு ஊடாகவே வழங்கப்பட்டது. எனவே பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் என்ற வகையிலே இந்த சந்தேகத்திற்கு உறுதியான பதில் ஒன்றை வழங்கி இந்த சபையின் ஊடாக பொதுமக்களுக்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். திருப்பி உங்களுக்கு கூறுகிறேன், எமது நல்லாட்சி அரசாங்கத்தின் போது வழங்கப்பட்ட காணி உறுதி பத்திரம் பொய்யான இந்த சபையிலும் சபைக்கு வெளியே ஒரு சிலரால் முன்வைக்கப்பட்டது. அது உண்மையா என்பதை நீங்கள் இந்த சபைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இறுதியாக மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு இன்னும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. அத்தோடு சில உறுதி பத்திரங்கள் இன்னும் பயனாளிகளுக்கு சென்றடையவில்லை. காணி உறுதி பத்திரங்கள் உடனடியாக வழங்குவதற்கு கௌரவ அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.